அப்புறம் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைங்கிறத அதையும் கேட்டார். கேட்டுட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணார். அவரை எங்களுக்கு அடையாளமே தெரியல ஃபஸ்ட்டு. நாங்கள் போனப்போ எனக்கு யாரோ மாரி தான் இருந்தார். அவரும் ரொம்ப உடஞ்சு போய் இருக்கிறாரு. எப்படி சொல்லட்டுங்க, நாங்கள் எந்த அளவுக்கு உடஞ்சிருக்கோமோ அந்த அளவுக்கு அவரும் உடஞ்ச மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது. ஏன்னா பார்த்ததுக்கும் அதுக்கும் வித்தியாசம் நிறையா இருந்தார். அவரு அவரும் அழுதார், நாங்களும் அழுதோம். யாருக்கு யார் சமாதானம் சொல்கிறதுன்னு தெரியல. ஆனா அவர் எங்களை கையை விடவே இல்லை. கடைசி வரைக்கும் கையை பிடிச்சிட்டு கீழேயே தான் உட்காந்துருந்தார். எங்களை எந்திரிக்கவே விடலை. காலுக்கிட்டே தான் உட்காந்துருந்தாரு. உட்காந்து பேசினார். ரொம்ப ஃபீல் பண்ணார். அவருக்கும் என்ன சொல்லணும்னு தெரியல, எங்களுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அழுதாங்க, அவரும் அழுதாங்க, நாங்களும் அழுதோம். அழுதுட்டு எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கம்மா, உங்கள் கூடயே நான் எப்போவுமே இருப்பேன் அப்படின்னு சொன்னார். சந்திப்பு எவ்வளோ நேரம் இருந்ததுமா? நீங்கள் ஏதாவது விஷயங்களை விட்ட பேசுனீங்களா, பகிர்ந்துக்கிட்டீங்க? அதெல்லாம் பேசலைங்க. அவங்கவுங்க பேசுகிற டைமை பொறுத்து. போனவங்க ஃபஸ்ட்டு போனவங்கலாம் 1/2 hour அப்படி இருந்தாங்க. நாங்கள் போயிட்டு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைங்கிறனால தான் நாங்கள் வந்து எங்களுக்கு முன்னாடியே கேட்டு நாங்கள் உள்ளார போயிட்டோம். ஏன்னா 2 குழந்தையும் அழுதுகிட்டே இருந்துச்சு. அதனால சரின்ட்டு நாங்கள் ரொம்ப நேரம் பேசலை. முக்கியமாக பேசிட்டு ஆறுதல் சொன்னாங்க. நாங்கள் அதெல்லாம் பேசிட்டு அவ்வளோதாங்க வந்துட்டோம். பெருசாக நாங்கள் எதுவும் அவர்கிட்ட பேசலை. தம்பியை பற்றி சொன்னாருங்களா? பேர் சொன்னாரா? அவர் பார்த்தாங்களா? அதான் அவர் பேசலை. ஃபோட்டோவே கையில் வச்சுட்டு ரொம்ப நேரமாக இப்படியே வச்சுட்டே தான் இப்படி கீழே உட்காந்துட்டாரு. ஃபோட்டோவை கையில் வச்சுட்டு இப்படி பார்த்துக்கிட்டே தான் நின்றுட்டுருந்தார். அவர் வேறு எதுவும் அவனை பற்றி பேசலை. நாங்களும் அவனை பற்றி எதுவும் சொல்லலை. கூட வந்தவங்க தான் சொன்னாங்க, ஒரு பையன்தான்